என்னன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நின்றி கொண்ட மகற்கு. எதுக்குடா திருக்குறள் சொல்றேன்னு கேக்குறீங்களா? 28 வருஷமா மாநாடுக்கு கேட்பான், நம்ம சொல்ல நம்ம காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் அவர் வாழ்ந்த காலத்துல அம்மாட்ட அடிக்கடி மாநாட்டை பத்தி கேட்பாரு. அப்ப அம்மா சொல்லுவாங்க, சார் நீங்க தான் கேட்கறீங்க, ஆனா எங்க ஆளு ஒருத்தங்க கூட கேட்க மாட்டேங்கிறான் பாருங்க அப்படிம்பாங்க. அவரும் காலமாயிட்டார். அப்ப அம்மா எவ்வளவு தூரம் நம்மகிட்ட எதிர்பார்க்குது பாருங்க சக்தியில. அதெல்லாம் நன்றி மறக்காம நம்ம மாநாட்டை பத்தி அம்மாட்ட கேட்கணும். அது மட்டும் இல்லைங்க, இத்தனை சொல்லி கொடுத்த அம்மாவுக்கு குரு துரோகம் பண்ணக்கூடாது. ஆமா, மாநாட்டை பத்தி யாருமே கேட்கல, அப்படியே நம்ம எல்லாருமே இன்னமும் இருந்துகிட்டு இருந்தா அப்படின்னா இது குருவுக்கு நாம் செய்யும் துரோகம். அதனால நம்ம எல்லாம் குரு துரோகிகளா இருக்க வேண்டாம், குருவுக்கு விசுவாசமானவர்களா இருப்போம். அதனால எல்லாரும் மாநாட்டை பத்தி போய் கேளுங்க, இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா போய் கேளுங்க, மகளிர் போய் கேளுங்க, பெரியவங்க போய் கேளுங்க, எல்லாரும் அம்மாட்ட கேளுங்க, அம்மா எங்களுக்கு மாநாடு கொடுங்கம்மா அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா அம்மா கொடுப்பாங்க சக்தியில. அடுத்து பாருங்க, அம்மா ஏன் அன்னதானம் பண்ணு, இங்க பார்த்தாலும் மன்றத்து கூட்டமில்லையே அன்னதானம் பண்ணு, சக்தி பீடத்து கூட்டமில்லையே அன்னதானம் பண்ணு சொல்லுவாங்க. அன்னதானம் மருவத்தூரின் உயிர் நாடி. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் பாருங்க. எங்க பகுதியில பூலவாடின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குதுங்க. அம்மா அதை புஷ்பவனம் சொல்லி சொல்றாங்க. அங்க அம்மாவுடைய சக்தி பீடம் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த சக்தி பீடம் இங்க இடத்துல உட்கார்ந்து இருக்குது. அந்த அம்மா கருவறை அம்மா 3 கிணத்தை மூடி அது மேல உட்கார்ந்து இருக்குதுங்க. ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க, எல்லா சக்தி பீடங்களுமே அந்த கருவறை அம்மா உட்கார்ந்து இருக்குது பாருங்க, அதுங்கெல்லாம் கண்டிப்பா நீரோட்டம் இருக்கும். இது ஒரு கான்செப்ட். அந்த இப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மா நீரின் மேலே 3 கிணத்து மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த 3 கிணத்தையும் மூடித்தான் அந்த சக்தி இடமே கட்டிச்சுங்க. வேற எத்தனையோ இடம் இருக்குதும் கூட அம்மா அது வேண்டாம் இதுதான் வேணும்னு சொல்லி தேர்வு செஞ்சு கொடுத்தாங்க. சரி, அந்த கிணத்தை மூடுவதற்காக ஊர்வரா தண்டோரா போட்டாங்க நம்ம விழா கமிட்டியினர். இந்த கிணத்தை டிராக்டர் உள்ளவங்களாம் அம்மாவுக்கு தொண்டா மூடி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதுல ஒரு இளைஞன் மட்டும், மற்றவங்கெல்லாம் 4 ட்ரிப் படிச்சா அவ 8 ட்ரிப் படிக்கிறான். அந்த மாதிரி 2 மடங்கு வேலை செய்யறா. நிக்காம வண்டி ஓட்டி கொண்டு போட்டு எல்லாம் சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் மூடிட்டாங்க. அப்புறம் கடைசியில நம்ம தலைவர் ரவி அவர்கள் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, தம்பி நீ மட்டும் மற்றவங்களை காட்டிலும் 2 மடங்கு வேலை செஞ்சியே, எப்படி என்ன காரணம் அப்படி சொல்லி கேட்கிறாருங்க. அப்ப அந்த அவர் சொல்றாரு, ஐயா போன அமாவாசை அன்னைக்கு நான் சாப்பாடு எங்க வீட்டுல இல்ல, எனக்கு பசி தாங்க முடியல, கையில காசும் இல்லை, மயங்கி போய் வந்தனுங்க இந்த பக்கம். நீங்க அமாவாசை அன்னைக்கு கோயில் எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டிருந்தீங்க, உட்காந்து வயிறார சாப்பிட்டுங்க, போன உசுறு திரும்பி வந்ததுங்க. அன்னையிலிருந்து இந்த அம்மாளுக்கு ஏதாச்சும் நம்ம திருப்பி செய்யணும், நன்றி மறக்கப்படாது நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தேனுங்க. இப்பத்தானே நீங்க இந்த மாதிரி அறிவிப்பு பண்ணீங்களா, இப்படி கிணத்த மூடணும் இல்லை டிராக்டர் கொண்டு வாங்கன்னு சொல்லி, நானும் உடனே எங்கள் முதலாளிகிட்ட சொல்லி டிராக்டரை வாங்கிட்டு அந்த நன்றி கடனுக்காகத்தான் அப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சனுங்க, மற்றவங்களை காட்ட 2 மடங்கு வேலை செஞ்சனுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களாமா. அப்ப பாருங்க, இந்த ஒரு வேளை சாப்பாடு அம்மா சாப்பாடு சாப்பிட்ட அந்த ஒரு பக்தருக்கு எந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்து அம்மா அவர்கள் எப்படி அவங்க தொண்டு வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதனாலதான் அம்மா அன்னதானம் செய், அன்னதானம் செய், நல்லா சுவையா போடு, நல்லா செய்யி, பக்தர்கள் மனம் மகிழும் வண்ணம் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க எத்தனையோ தடவை அன்னதானம் போட்டு அம்மா முன்னால் ஆசீர்வாதத்தை போனா அம்மா சொல்லுவாங்க, என்னுடைய ஏழை பக்தர்களின் வயிறும் மனமும் குளிரும் வண்ணம் அன்னதானம் செய்தாய் அப்படி சொல்லுவாங்க. சொல்லி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு முறை சொன்னாங்க, சமயத்துல போன நவராத்திரி முடிச்சுட்டு நாங்க போய் ஆசீர்வாதத்துக்கு போனப்ப அம்மா சொன்னாங்க, இப்போ இந்த 12 நாள் நீ சாப்பாடு போட்டுட்டு என்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்துக்காக இப்படி நிக்கிறீங்க கூட்டமா, உங்களை பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன பாக்குறக்கா நீங்க நிக்கிறீங்க, உங்களை பார்த்து எனக்கு சந்தோஷம், என்ன பார்த்து உங்களுக்கு சந்தோஷம், இதுக்கு மேல ஏடா மற்றதெல்லாம் அப்படி சொன்னாங்க. அதனால சக்தியில அந்த அன்னதான தொண்டுக்கு அம்மா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால நம்ம தவறாம எல்லா பக்கமும் நல்ல முறையில சுவையா அன்னதானம் செய்வோம் சக்தியில. பக்தர்கள் மனம் விரும்பும் வண்ணம் இந்த அன்னதானத்தை செய்வோம் சக்தியில.
மறுபடியும் பாருங்க இந்த பூலவாடியில் என்னென்ன நடந்திருக்குதுன்னு. அந்த அம்மா வந்துங்க அதர்வணகாளியின் அம்சம். ஆமாங்க, நம்ம கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேக பூஜை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மதுரையிலேருந்து ஒரு பக்தர் வந்தாருங்க. அவர் வந்து அந்த கருவறை அம்மாவில் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேமரா அங்கேயுமே நின்னார். நம்ம தலைவன் சரின்னு சொல்லிட்டார். ஃபோட்டோ எடுத்தாருங்க. எடுத்துட்டு ஊருக்கு போய் அதை டெவலப் பண்ணி பார்த்தாங்க. அங்கே அதர்வணகாளி கருவறை அம்மாவுக்கு பதிலாக அதர்வணகாளியினுடைய விக்கிரகம் இருக்குதுங்க. அது அந்த ஃபோட்டோவில் அப்படியே இருந்தது. அதை பார்த்து அவரோடய ஃபோன் பண்ணி சொன்னாருங்க, அந்த மாதிரிங்க இந்த அம்மா இது மட்டும் இல்லைங்க, ஒரு சமயம் அந்த சக்தி பீடத்தில் அகண்டம் வைத்திருந்தாங்க. அகண்டம் வைத்திருக்கும் பொழுது நம்ம பக்தர்கள் முறை வச்சு மாறி மாறி அந்த காவல் காத்துட்டு வந்தாங்க. ராஜிங்கிற ஒரு பொண்ணு காவல் காத்துக்கிட்டு வந்தது. அப்புறம் அது சாப்பாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறக்காக பொழுது இன்னொருத்தர் நான் வந்துடுறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த அம்மா வந்துடுவாங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக இது வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த நேரத்தில் யாருமே அங்கே இல்லை. அந்த நிலையில இங்கே வேற ஒருத்தர் அங்கே வந்திருக்காரு. ஆனால் அந்த ராஜன் ரூபத்திலேயே அம்மா இருந்து அந்த அகண்டத்தை பார்த்துருக்குது. வந்த பக்தர்கள் தீபாவளி காமிச்சுமே பிரசாதம் கொடுத்துருக்குது. அப்புறம் மற்ற பொழுதோ நேரம் ஆகும் பொழுதுதான் அதை பற்றி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லி, இல்லையா நான் 2 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட போயிட்டு 4 மணிக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்குது. அந்த அப்போ இடைப்பட்ட நேரத்தில் யாருன்னு பார்த்தா அதை கேட்கும் பொழுது ஒருத்தர் கேட்டாரா, நீ சாப்பிட போகலையா, இந்த நேரத்தில் நீ வந்து கோயிலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு கேட்டாங்களா. அப்போ அதுக்கு அம்மா அந்த பொண்ணு ரூபத்தில் வந்து அம்மா சொல்லிச்சுங்களாமா, ஆமா நான் தானே பார்த்துக்கோன்னு வேற யாரு பார்த்துப்பா அப்படி சொல்லிச்சுங்களாமா. இப்போ பாருங்க, இப்படி எல்லாம் வந்து அம்மா எல்லா சக்தி படங்களும் விளையாடுறாங்க பாருங்க. இன்னொரு சமயம் அங்க இருக்கிற சிறுவர்கள் எல்லாம் ஒரு 10-15 வயசு சிறுவர்கள் எல்லாம் ஒரு 10-15 பேர் அங்கே விளையாண்டுருப்பானுங்க அடிக்கடி. அவனுக்கு எல்லாம் அந்த மது சிவத்து மேலே ஏறி வந்துட்டு இருந்திருக்கானுங்க. அப்ப கோயில் பூட்டி இருந்திருக்குதுங்க. அப்ப திடீர்னு அவனுக்கு கண்ணுக்கு நம்ம பங்கார அம்மா அவர்கள் ஆலயத்தை வலம் வர்றாங்க. அந்த காட்சி கிடைச்சிருக்குது. நல்லா முழிச்சுத்தும் வந்தாங்களாமா. அவங்க எல்லாம் அப்படியே ஆச்சரியம் பார்த்துட்டு அப்போ ஊராகவும் சொன்னாங்க. இப்படி எல்லாங்க அம்மா அவர்கள் ஒவ்வொரு சக்தி பீடத்துலையும் ஒவ்வொன்றும் செய்கிறாங்க சக்தியில. அதே மாதிரிங்க காலஞ்சென்ற புத்தரச்ச தலைவர் அவர் வந்துங்க அவர் தோட்டத்தில் 40 ஏக்கரா பண்ணீங்க. பயிருக்கு நோய் விழுந்துருச்சு அப்படின்னா உடனே மருந்தடிக்கிற வேலை அதெல்லாம் அவர்கிட்ட கிடையாதுங்க. நேராக மருவத்தூர் வருவார், அம்மாவை கும்பிடுவார், அம்மாட்ட சொல்லிடுவார், கருவறை தீர்த்து வாங்கிட்டு போவார். தோட்டத்தில் 4 மூலையிலும் தெளிப்பார், நடுவுலையும் தெளிப்பார். அவ்வளோதானுங்க. 2 நாளில் நோவு காணாமல் போயிரு. நல்லா மகசூல் வரும். மகசூல் வந்த உடனேமே அது நல்ல விலை வரணுமே. வெங்காயம் தான் பயிரிடுவாருங்க. பல்லடம் ஏரியாவுங்க வருது. அது வெங்காயத்தை 1 கிலோ பக்கமாக பொறிச்சு முதல்ல அம்மா முன்னால் கொண்டு வந்து வச்சிடுவார். அம்மா படத்து முன்னால் அம்மாவும் ஒரு 10-20 நாளே ஒரு நல்ல விலை கொடுத்துருங்க. அப்புறம் அது வித்துடுவார். இப்படி பல தடவை அவர் செஞ்சதை நாங்களே பார்த்துருக்குறவங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த கருவறை தீர்த்தம் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு தெளிக்கணும் அப்படிங்கிற நல்ல வழக்கமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது சக்திகளை. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் சக்தி பராசக்தி.